பக்ரா என்ற இந்த சூரா திருக்குரானின் 2வது அத்தியாயம். இந்த சூறாவானது மதீனாவில் அருளப்பட்டது. இதுக்கு மதனியா என்று சொல்லப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது எந்தெந்த சூறாக்கள் எல்லாம் இறங்கியதோ அவற்றுக்கு மக்கியா, மக்காவில் இறக்கப்பட்டது என்றும், மதீனாவில் இருக்கின்ற பொழுது எந்தெந்த சூறாக்கள் இறங்கியதோ அதற்கு மதனியா என்றும் சொல்லப்படும். இப்போ அல் பக்ரா என்ற இந்த சூறா மதீனாவிலே இறக்கப்பட்டது. இந்த சூறாவில் 286 வசனங்கள் இருக்கின்றன. மொத்தம் 286 வசனங்கள் உள்ளன. இந்த சூறாவில் 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் 5 முக்கிய தூண்களான கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்ற 5 இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களும் இந்த அல் பக்ரா என்ற சூறாவிலே கூறப்படுகின்றது. திருக்குரானில் இருக்கக்கூடிய 114 சூறாக்களில் இந்த அல் பக்ரா சூறா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமானது மட்டுமல்ல, பெரிய சூறா. இந்த அல் பக்ரா சூறாவில் குரானில் இருக்கக்கூடிய வசனங்கள்லேயே பெரிய வசனமும் இந்த சூறாவில் தான் இருக்குது. அதாவது இந்த கடன் சம்பந்தமாக, கடன் வாங்கிறது எப்படி, கொடுக்கறது எப்படி என்பவற்றை விளக்கி வரக்கூடிய வசனம் ஆயத்து தைன் என்று சொல்வார்கள். அந்த வசனம் தான் பெரிய வசனம், ரொம்ப பெரிய வசனம். அந்த வசனமும் இந்த அல் பக்ரா சூறாவில் தான் இருக்கின்றது. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆலமுல் ஆயத், சய்யிதத்துல் ஆயத், மிகச்சிறந்த ஆயத்து, ஆயத்துக்களுக்கெல்லாம் தலைமையான ஆயத்து என்று சொல்லப்பட்ட ஆயத்துல் குர்சி என்ற அந்த வசனமும் இந்த அல் பக்ரா சூறாவில் தான் இருக்குது. அல் பக்ராவுடைய 255வது வசனம் இந்த ஆயத்துல் குர்சி. இதுதான் சய்யிதத்துல் ஆயா, ஆலமுல் ஆயா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த ஆயத்துல் குர்சிக்கு சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இவ்வாறு பெயரிட்டிருக்கின்றார்கள். ஒரு முறை திருக்குரானுடைய மிகப்பெரிய அறிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபாக்களில் திருக்குரானுடைய அறிஞர்களில் மிகச்சிறந்தவராக இருந்தவர்கள் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுடைய மகனார் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கஅப் அவர்களே, திருக்குரானில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களில் மிக சிறந்த ஆயத்து எது என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் திருக்குரானில் இருக்கக்கூடிய ஆயத்தில் பெரிய ஆயத்து எது, சிறந்த ஆயத்து எது என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளில் ஒன்று, அவர்கள் கேள்வி கேட்டு சஹாபாக்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதனை எதிர்பார்த்து அவர்களிருந்து வரக்கூடிய பதில் சரியான பதிலாக இருந்தால் அந்த சஹாபியை அவர்கள் பாராட்டுவார்கள். அப்படி சரியில்லாத பட்சத்தில் அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் கொடுப்பார்கள், பதில் அளிப்பார்கள். இப்போ இந்த கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐயு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹி ஆலம், அல்லாஹுடைய ஆயத்துக்களில் மிக சிறந்தது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் இந்த கேள்விக்கான பதிலை அறிவார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு 3 முறை கூறிய பின்பு அவர்களே சொன்னார்கள், கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதுதான் ஆயத்துல் குர்சி என்ற திருக்குரானின் 255வது வசனம் என்று கூறினார்கள்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பாராட்டினார்கள். லா யுஹன்னிக்கல் இல்மு யா அபல் முந்திர், முந்திருடைய தகப்பனார் அவர்களே, கஅப் அவர்களே, கல்வி உங்களை வாழ்த்தட்டுமாக, கல்வி உங்களை வாழ்த்தட்டுமாக. கல்வியில் மிக சிறந்து நீங்கள் வழங்குகின்றீர்கள், நீங்கள் சரியாக பதில் சொன்னீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பின்பு மீண்டும் கூறினார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இன்னலஹா லிசானன் வ ஷஃபத்தைனி, நிச்சயமாக இந்த ஆயத்துல் குர்சிக்கு நாவு உள்ளது. நமக்கு எப்படி மனிதர்களுக்கு நாவு உள்ளதோ அது மாதிரி இதற்கும் நாவு உள்ளது. வ ஷஃபத்தைனி, 2 உதடுகளும் உள்ளது. துகத்திசுல் முல்க இந்த சாக்கில் அர்ஷ், அல்லாஹுடைய அரசுக்கு கீழே இருந்து கொண்டு அல்லாஹுடைய துதியையும் அவனுடைய ஆட்சியுடைய மகிமையையும் எடுத்து கூறி வருகின்றது இந்த ஆயத்துல் குர்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ ஆயத்துல் குர்சிக்கு இந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த ஆயத்துல் குர்சியும் இந்த அல் பக்ரா சூராவில் தான் வருகின்றது. அடுத்து அல் பக்ரா சூராவுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் பல்வேறு கிரந்தங்களில் ஆங்காங்கு பல்வேறு வகையில் இதனுடைய சிறப்புகளை பற்றி வருவதை பார்க்கின்றோம். முதலாக இந்த அல் பக்ரா சூராவுடைய வசனங்கள் எப்படி அது வந்தது என்பதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது மஅகல் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல் பக்ரத்து சினாமுல் குர்ஆனி வ திர்வத்துஹு, பக்ரா சூரா என்பது குர்ஆனுடைய உயர்ந்த பொருள். உலகில் ஒவ்வொரு பொருளுக்கும் உயர்ந்த ஒரு பொருள்னு ஒன்று இருக்கும். இப்போ மனிதர்களான நமக்கு உயர்ந்த பொருள் வந்து தலை. நமக்கு தலை எப்படி முக்கியமோ அதே மாதிரி குர்ஆனுக்கு தலை மாதிரி அமைந்திருப்பது இந்த அல் பக்ரா சூராவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நஸல மா குல்லி ஆயத்தி மின்ஹா சமானூன மலக்கன், ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கும் பொழுது 80 மலக்குமார்கள் அதை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வசனத்தையும் 80 மலக்குமார்கள் சேர்ந்து அதை தூக்கி கொண்டு வந்தார்கள். வஸ்தஹ்ரஜத் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் மின் தஹ்தில் அர்ஷ் ஃபவஸலத் பிசூரத்தில் பக்ரா. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் அல் பக்ரா சூராவில் 286 வசனங்கள் இருக்கின்றது. அவற்றில் ஒவ்வொன்றையும் 80 மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வந்தார்களாம். இந்த ஆயத்துல் குர்சியை தவிர ஆயத்துல் குர்சியும் இந்த அல் பக்ராவில் 286 வசனங்களில் ஒன்று. ஆனால் இந்த வசனம் நேரடியாக அர்ஷிலிருந்து புறப்பட்டு கீழே இறங்கி அல் பக்ராவோடு சேர்ந்து கொண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வ யாசின் கல்புல் குர்ஆன், யாசின் சூரா இருக்கின்றது, அது வந்து குர்ஆனுடைய ஹார்ட், இருதயம். இருதயம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் யாசின் சூரா என்றும் கூறுகிறார்கள். லா யக்ரவுஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹு வத்தாருல் ஆஹிரத இல்லா குஃபிர லஹு, யாராவது ஒருவர் அல்லாஹுடைய அருளை நாடி மறுமையுடைய நம்பிக்கையில் இந்த யாசின் சூராவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி எவர் இந்த யாசின் சூராவை ஓதுகிறாரோ நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வக்ரஊஹா அலா மௌத்தாக்கும், அடுத்து யாசின் சூராவை உங்களில் இறந்து கொண்டிருப்பவருக்கு ஓதுங்கள். அதாவது இறந்து போகக்கூடிய தருவாயில், சக்கராத்து ஹால், இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றார்களே, அதாவது உயிர் பிரியக்கூடிய தருவாயில் அவர்களுக்கு ஓதுங்கள். காரணம் வந்து இறந்து கொண்டிருப்பவர் விண்வெளி பயணம், மறுமையை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த யாசின் சூராவில் மறுமை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. அவருக்கு அதை கேட்கும் பொழுது மறுமை சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும். எனவே அவர்களுக்கு ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்ம இதை இறந்து போய்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஓதும் பொழுது அதனுடைய பொருளையும் சேர்த்து ஓதணும். அரபுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அரபில் ஓதுனா பிரச்சனை இல்லை, விளங்கிடும். ஆனால் நம்முடைய பகுதிகளில் மலாய் ஜனங்களாக இருந்தால் மலாயில் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட வேண்டும், தமிழ் ஜனங்களாக இருந்தால் அவங்களுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் இதற்கு கருத்து சொல்லப்படுகின்றது. ஆக இந்த அல் பக்ரா சூரா என்பது நமக்கு தலை எப்படியோ அதே மாதிரி குர்ஆனுக்கு தலை மாதிரி அல் பக்ரா சூரா. யாசின் சூரா நமக்கு எவ்வாறு இருதயம் உள்ளதோ அதே மாதிரி குர்ஆனுக்கு இருதயமாக யாசின் சூரா உள்ளது. ஆயத்துல் குர்சி இந்த அல் பக்ரா சூராவில் இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களையும் விட மிக சிறந்தது. குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் தலைமையானது. சையீதத்துல் ஆயா, அலமுல் ஆயா என்று இந்த ஆயத்துல் குர்சிக்கு, அதாவது ஆயத்துக்களெல்லாம் சிறந்தது, தலைமை வாய்ந்தது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சிக்கு சொல்லியிருக்கின்றார்கள். பிரிதொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைந்ததாக அறிவிக்கின்றார்கள், லிகுல்லி ஷையின் சினாமுன் வ இன்ன சினாமல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்ந்த பொருள் என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் அல் பக்ரா சூரா இருக்கின்றதே, இதுதான் திருக்குர்ஆனுடைய உயர்ந்த பொருளாகும். வஃபீஹா ஆயத்துன் ஹிய சையத்து ஆயில் குர்ஆன் ஆயத்துல் குர்சி. அதிலே ஒரு ஆயத்தில் உள்ளது. அல் பக்ரா சூராவில் ஒரு ஆயத்து இருக்கின்றது. அந்த ஆயத்து குர்ஆனுடைய அனைத்து ஆயத்துகளுக்கும் தலைமை வாய்ந்ததாகும். அதுதான் ஆயத்துல் குர்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸு. இந்த ஹதீஸ் திருமதி கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இதுக்கு முந்தைய ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே இருக்கின்றது. அடுத்து சூரத்துல் பக்ரா என்ற இந்த சூரா எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அங்கே ஷைத்தான் நுழைய மாட்டான் என்பதை திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரன் ஃபஇன்னல் பைத்தல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுகுலுஹு ஷைத்தான். உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபுர்ஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள். இப்போ கபுர்ஸ்தானில் போய் தான் நம்ம திருக்குர்ஆனை ஓதக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் கபுர்ஸ்தானுக்கு அது சமமாக ஆகிவிடும். லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரன், உங்களுடைய வீடுகளை கபுர்ஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள். ஃபைனல் பைத்தல்லதி துக்ரஃபி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா என்ற இந்த சூரா ஓதப்படுகிறதோ லா யதுகுலுஹு ஷைத்தான், ஷைத்தான் நிச்சயமாக அந்த வீட்டில் நுழையவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஹதீத் முஸ்லீம் கிரந்தத்திலே வருகின்றது. அப்போ எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ ஓதக்கூடிய சத்தத்தை ஷைத்தான் கேட்டான்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வரவே மாட்டான். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இப்போ ஒரு வீட்டில் ஜின்னு ஷைத்தான் இருக்குன்னு நம்ம பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஜின்னு ஷைத்தான் வீடுகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இங்கே சிங்கப்பூரில் அதிகமாக ஜின்னு ஷைத்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஜின்னு ஷைத்தான் இருக்கிற இடத்துல நம்ம போய் வீடு கட்டி உட்காந்துருக்குறோம். காடு மலைகளில் தான் அது இருக்கும். இப்போ காடு மலையெல்லாம் உடைச்சி வீடுகளாக ஆக்கி அதில் போய் நம்ம உட்காந்துருக்கும் பொழுது அப்போ ஜின்னு ஷைத்தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கட்டிட்டாங்க. எனவே ஜின்னு ஷைத்தான்கள் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கூட ஓரளவு தெரிஞ்சிச்சு என்ன இருக்குது, ஜின்னு ஷைத்தான் இருக்குது. இப்போ எப்படி எந்த வீட்டில் ஜின்னு ஷைத்தான் இருப்பதாக நம்பப்படுகிறதோ, யாராவது அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி இருந்ததா, அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். என்ன செய்யணும்னா சூரத்துல் பக்ராவை ஓதணும். அதாவது குறைந்தது 3 நாளைக்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும். ஃபுல்லாக ஓதணும். சரி, இந்த பிஸியான காலத்தில் நமக்கு ஓத முடியலைன்னா கேசட்டு வந்துருச்சு. இப்போ
கேசட்டை போட்டு விடணும். கொஞ்சம் சினிமா பாட்டுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த கேசட்டுகளை கொஞ்சம் என்ன போட்டு விட்டோம்னா ஓரளவு இருக்கிற ஷைத்தான்லாம் போயிடுவான். என்ன அவள் சூரத்துல் பக்கரா அது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியதொரு ஹதீஸில் கூறுகிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்ன ஷைத்தான யஹ்ருஜு மினல் பைத்தி இதா சமிஅ சூரத்துல் பக்கரா துக்ரவு ஃபீஹி. எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுவதாக ஷைத்தான் கேட்குறானோ அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய ஷைத்தான் இருந்தாலும் சரி அந்த ஷைத்தான் ஓடி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது ஹதீஸ். அபு உபைத் அல் காசிம் பின் சலாம் என்பவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். அடுத்து இந்த சூராவுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், சூரத்துல் பக்கரா வீட்டிலே ஓதப்படுவது அவசியமாகும் என்பதை வலியுறுத்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1425 வருஷத்துக்கு முன்னாலேயே பின்னால் ஒரு சூழ்நிலை வரும். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஒரே வேறு பாடல்கள் தான் பாடப்பட்டு கொண்டிருக்கும். திருக்குரான் ஷரீஃபே அங்கே ஓதப்பட மாட்டாது என்பதையெல்லாம் முன்னாலே அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ என்னமோ தெரியல. பாருங்கள், இந்த காலத்தில் மாதிரி நடக்கிற சூழ்நிலையை அப்பவுமே அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். லா அல்ஃபியன்ன அஹதக்கும் யலஉ இஹ்தா ரிஜ்லைஹி அலல் உக்ரா யதகன்னா. உங்களில் ஒருவரை அவர் தன்னுடைய காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு பாட்டு படித்து கொண்டிருப்பவராக நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வயதவு சூரத்துல் பக்ரா வயதவுல் பக்ரத்து யக்ரவுஹா. சூரத்துல் பக்ரா ஓதுறதை விட்டு போட்டு இந்த பாட்டு படிச்சிருக்கக்கூடிய ஜனங்களாக உங்களை நான் காணக்கூடாது. அது பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஃபைன்ன ஷைத்தான் யஃபிர்ரு மினல் பைத்தி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். வ இன்ன அஸ்ஃபரல் புயூத்தி அல் ஜவ்ஃபு சிஃபுர் மின் கிதாபில்லா. எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃபுடைய சில வசனங்கள் கூட ஓதப்படவில்லையோ அது பாலடைந்த வீடு என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே மாதிரி தான் எந்த உள்ளத்தில் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சில வசனங்கள் கூட இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று என்று கூறுகிறார்கள். இப்போ பாலடைந்த வீடுன்னு சொல்லி சொன்னால் பாலடைந்த வீட்டில் என்ன இருக்கும்? நூலாம்படை இருக்கும், பூச்சி புழுக்கள் இருக்கும், ஜின் சைத்தான்கள் குடியிருக்கும். இப்போ நம்முடைய உள்ளத்தை நாம் திருக்குரானால் நிரப்பவில்லை என்று சொன்னால் ஜின் சைத்தான்களுடைய தொல்லைகள், வஸ்வாசுகள், அதில் குழப்பங்கள் ஏற்படும். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலையும் ஷைத்தான் குடிகொள்வான் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது எந்த வீடு குர்ஆன் ஷரீஃபிலிருந்து எந்த பகுதி ஓதப்படவில்லையோ அந்த வீடு முழுக்க முழுக்க ஜீரோவான வீடு, அல்லாஹுடைய அருளே இல்லாத வீடு என்பதை இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் நஸாயி கிரந்தத்திலே அறிவிக்கப்படுகின்றது. சரி, இப்போ சூரத்துல் பக்ராவை நம்ம ஓதணும்னு சொல்லி சொன்னால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறான் என்று நம்ம முன்னால் நம்ம சொன்னோம். இப்போ எப்படி ஓடுகிறான்? ஷைத்தான் ஓடும் பொழுது எந்த நிலைமையில் ஓடுகிறான் என்பதை இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாமின் பைத்தின் துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ இல்லா ஹரஜ மின்ஹு ஷைத்தான் வலஹு லுராத்துன். காற்று விட்டு கொண்டு ஓடுகிறான். ஓடும்போது அவனுக்கு அவ்வளோ பயம். இப்போ ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு பளுவை தூக்குகின்றார் அப்படின்னா அவருக்கு காற்று வெளியாகுது என்ன, அல்லது ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா காற்று வெளியாகுது. அப்போ சூரத்துல் பக்ரா ஓதும் பொழுது ஷைத்தானுக்கு பயங்கரமான ஒரு பாரம் மாதிரி ஆகுறது, பயமும் வந்துடுது. அவன் ஓடுறான்னு சொல்லி சொன்னால் சும்மா ஓடலை, காற்று விட்டு கொண்டு ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். காற்று விட்டு கொண்டு ஓடுகிறான். அப்போ நீங்கள் சூரத்துல் பக்ரா ஓதிட்டு எங்கே ஷைத்தான் ஒன்றும் காற்று விட்டுட்டு ஓடலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. காற்று அவன் எப்படி நம்ம காற்று விடுறது வேறு, ஷைத்தான் விடுறது வேறு, எப்படியோ ஒரு சத்தம் கேட்கும்.
நான் நமக்கு தெரியாமல் இருக்கல என்ன காற்று காற்று தான் பெயரெல்லாம் ஓடுதில்ல, அது காற்று அந்த இது தப்பாக அந்த இருவேல காற்று காற்று தான் அது தள்ளி விடுது. கப்பல் விடும்போது காற்று காற்று தான் அந்த ப்ரொபல்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொபல்ஷன் காற்று தான் அதை தள்ளி விடுது. இந்த காற்று தான் அவனை சைத்தானை தள்ளி விடுது. ரைட்டு. அப்போ அந்த சைத்தானுக்கு சத்தம் போட்டு ஓதுறது நல்லது. ஆனால் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் சத்தம் போட்டு கொஞ்சம் ஓதுறது நல்லது. சத்தம் போட்டு ஓதுறது நல்லது. சத்தம் போட்டு இதுதான் ஓதணும். புது வீட்டு இருக்குல்ல, இப்போ புது வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, அங்கே பல விஷயங்களை ஓதுறாங்க. ஆனால் ஓத வேண்டியது எதுன்னு சொல்லி சொன்னால் அல்பக்கரா ஆல இம்ரான். அல்பக்கரா ஆல இம்ரான் சூரா வந்து ஓடுறான். சரி, இப்போ இந்த புது வீடு நம்ம புகுறோம்ல, அப்போ நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் இதுதான். அல்பக்கரா சூரா ஆல இம்ரான் சூரா, இந்த சூறாவை தான் முக்கியமாக ஓதணும். இப்போ ஷைத்தான் அந்த வீட்டில் இருந்தால் போய்விடுவான். அதுக்கடுத்தாகல இந்த அல்பக்கரா சூறாவில் சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் மீது ஓதினால் உடனே அந்த பைத்தியம் வந்து போயிடும் என்பதையும் பிரிதொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பாருங்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கரஅ 10 ஆயாத்தி மின் சூரத்தில் பக்ரா, சூரத்தில் பக்ராவில் உள்ள 10 வசனங்களை யார் ஓதினார்களோ, ஃபி லைலத்தின் ஒரு இரவில், லாம் ததுகுல் தாலிக்கல் பைத் ஷைத்தான் தில்கல் லைலா, அந்த இரவு முழுவதும் அந்த வீட்டில் ஷைத்தான் வரவே மாட்டான். அந்த 10 வசனங்கள் யாவை? அல்பக்ராவுடைய 10 வசனங்களை ஓதினால் ஷைத்தான் வரமாட்டான்னு இதில் இருக்குது. முழுமையாக ஓதினாலும் வரமாட்டான்னு இருக்குது. அது முடியலைன்னா ஒரு 10 வசனங்களையாவது ஓதினா கூட ஷைத்தான் அந்த இரவில் வர்றதில்லை. அந்த 10 வசனங்கள் யாவை என்றால் அர்பஉ மின் அவ்வலிஹா, 4 வசனங்கள். அல்பக்ரா சூராவுடைய முதல் 4 வசனங்கள், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுன ஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். இந்த 4 வசனங்கள். அடுத்து ஆயத்துல் குர்சி, இந்த அல்பக்ராவுடைய 255வது வசனம், 256, 257, இந்த 3ஐயும் சேர்த்துக்கணும். இந்த 3 வசனங்களும் இதில் அடங்கும். முதல்ல 4 வசனங்கள், இது ஒரு 3 வசனங்கள். அடுத்து அல்பக்ரா சூராவுடைய கடைசி 3 வசனங்கள், அதாவது 284, 285, 286, லில்லாஹி மாஃபி சமாவாத்திலேருந்து அது ஸ்டார்ட் ஆகி கடைசியில் வந்து போய் முடியும். இந்த 3 வசனங்களும் இடையில ஒரு 3 வசனங்கள், ஆரம்பத்தில் ஒரு 4 வசனங்கள். இந்த 10 வசனங்களை ஓதினா அந்த இரவில் ஷைத்தான் வந்து வீட்டில் இருக்கிறதே இல்லை. வலா ஷையுன் யுக்ரஹு வலா யுக்ரஅன அலா மஜ்னூனின் இல்லா அஃபாக. இந்த ஹதீஸில் மேலும் கூறுகிறார்கள், ஒரு பைத்தியம் பிடித்தவர் மீது இந்த 10 வசனங்களையும் ஓதினால் அவர் அந்த பைத்தியத்திலிருந்து தெளிவு பெற்று விடுவார் என்பதையும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அவ்வளோ பவர் இந்த வசனங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக நம்ம வந்து இந்த அலிஃப் லாம்லேருந்து ஆரம்பித்து முதல் 4 வசனங்கள், ஆயத்துல் குர்சியோடு சேர்ந்து ஒரு 3 வசனங்கள், அதுக்கப்புறம் கடைசி ஒரு 3 வசனங்கள், மொத்தம் 10 வசனங்கள். முழுமையாக நம்ம அல்பக்ரா சூரா ஓத முடியும்னா ஓதலாம். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் இந்த 10 வசனங்களையாவது நம்ம ஓதலாம். பிரிதொரு ஹதீஸில் ஷைத்தான் வந்து 3 நாட்களுக்கு ஒரு வீட்டுக்கு வர்றதே இல்லை. எந்த வீட்டில் அல்பக்ரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் 3 நாட்களுக்கு வருவதில்லை என்றும் மற்றொரு ஹதீஸில் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இன்னலி குல்லி ஷையின் சினாமன் வ இன்ன சினாமுல் குர்ஆனி அல் பக்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதாக சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் உயர்ந்த பொருள் உண்டு. திருக்குரானை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பொருள் என்பது இந்த அல் பக்ரா சூரா தான். வ இன்ன மன் கரஅஹா ஃபி பைத்திஹி லைலத்தன் லம் யதுகுலுஹு ஷைத்தான் ஸலாஸ லயாலி. யார் ஒருவர் ஒரு இரவில் இந்த அல் பக்ரா சூராவை ஓதுறாரோ 3 இரவுகள் அங்கே ஷைத்தான் அந்த வீட்டுக்கு வருவதில்லை. வமன் கரஅஹா ஃபி பைத்திஹி நஹாரன், பகலில் யார் ஒருத்தர் இந்த அல் பக்ரா சூராவை ஓதுகிறாரோ லம் யதுகுலுஹு ஷைத்தான் ஸலாஸத அய்யாமின், 3 நாட்களுக்கு ஷைத்தான் அந்த வீட்டுக்கு வர்றதே கிடையாது. எனவே இந்த அல் பக்ரா சூராவை ஓதுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அல் பக்ரா சூராவை வீட்டில் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கணும். பொதுவாக இந்த சூரான்னு இல்லை, எல்லா சூறாக்களையும் அடிக்கடி ஓதிக்கொண்டு இருப்பது அவசியமாகும். நம்முடைய வீடுகளை கபூர்ஸ்தான்களாக ஆக்கிவிடக்கூடாது, திருக்குரான் ஓதப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலைமை முற்றிலும் மாறாக இருக்கின்றது. என்ன, இங்கே நம்ம சிராங்குனில் ஒரு புதிய ஒரு பட விசிடி ஏதாவது வந்துட்டால் எவ்வளோ விலையாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வாங்கிடுறாங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு விசிடி போட்டு இப்போ அல் பக்ரா விசிடி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதை வாங்கி உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கன்னா போட்டு பார்க்குறதுக்கு கசப்பாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் எப்போதும் கசப்பாக தான் இருக்கும், அதுக்கு நேரமும் கிடைக்காது. என்ன, ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடுகளை பாருங்கள், இவ்வளவு ஹதீஸுகள் வந்த பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ரொம்ப வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் ஓதுவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்க வேண்டும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தை வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகின்ற பொழுது அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆளை தலைவராக நியமிக்கணும் என்று விரும்புகிறார்கள். இப்போ தலைவராக நியமிக்க விரும்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பொருள் அதிகமாக இருக்குது, அல்லது யார் வயதில் கூட்டினவராக இருக்கிறார், யாருக்கு செல்வாக்கு இருக்குது என்பதையெல்லாம் பார்க்கவில்லை. இந்த காலத்தில் அதுதான் பார்ப்பாங்க. ஒரு நம்ம ஊர்களில் ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவர் சொல்லி வரும் பொழுது யாரை போடுறாங்கன்னா யார் பணம் அதிகமாக இருக்குது, யார் செல்வாக்கு இருக்குது என்பதை பொறுத்து, என்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் பொருள் சமாளிக்கணுங்கிற பல கருத்துக்களை முன்னிட்டு போடுறாங்க. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பார்க்குறதில்ல. அவங்க என்ன பார்ப்பாங்கன்றா, யார்கிட்ட குர்ஆன் நிறைய மனப்பாடம் இருக்குதோ அவங்கள தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக போடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட, அந்த கூட்டத்தாரில் இருக்க அத்தனை பேர்ட்டையும், நீங்கள் உங்களுக்கு என்ன சூறா தெரியும், உங்களுக்கு என்ன சூறா தெரியும், அப்படி அப்படின்னு கேட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு தெரிஞ்ச சூறாக்களை சொன்னாங்க. எனக்கு குல்ஹுல்லா தெரியும், எனக்கு அல்ஹம்து தெரியும், எனக்கு ஆயத்துல் குர்சி தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொன்னாங்க. ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனை கூப்பிட்டு, எப்பா உனக்கு என்ன தெரியும், மாக்க யா ஃபுலான், ஒரு சின்ன பையனை உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார்கள். அப்போ அவர் எனக்கு அந்த சூறா தெரியும், இந்த சூறா தெரியும்லாம் சொல்லிவிட்டு சூரத்துல் பக்ரா எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுஹப் அன்த அமீருகும், போங்க நீங்கள் தான் அமீர், நீங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து விட்டார்கள். அப்போ ஒருத்தர், ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு சிறந்தவர் ஒருத்தர் இருந்தார் அந்த கூட்டத்தில். அவர் சொன்னார், சூரத்துல் பக்ராவை நான் படிக்காமல் போயிட்டேனே, இப்போ இந்த தலைமை பதவி இந்த சின்ன பையனுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். சூரத்துல் பக்ராவை நான் ஏன் மனப்பாடம் பண்ணலைன்னா, அதை மனப்பாடம் பண்ணால் இரவில் அதை ஓதி நான் தொழுகணும், அது என்னால் முடியாது, எனவே நான் அதை மனப்பாடம் பண்ணலை அப்படின்னு அவர் கை செய்தப்பட்டார். அப்பொழுது எல்லாரையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅல்லமுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வக்ரஊஹு, குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்ன மிஸ்லல் குர்ஆன் லிமன் தஅலமஹு ஃபகரஅ வகாம பிஹி, யார் ஒருவர் திருக்குர்ஆனை கற்று அதனை ஓதி அதன் பிரகாரம் நடந்தாரோ அவருக்கு உதாரணம் ஒரு ஜாடியில் மிஸ்கு, அதாவது கஸ்தூரி இருக்கின்றது. ஒரு ஜாடியில் ஒரு 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 ஜாடி அல்லது ஒரு குவளை அல்லது ஒரு பாட்டிலில் கஸ்தூரி, இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டிலில் நடுவில் ஒரு இடத்துல கஸ்தூரி இருக்குது, அந்த பாட்டிலை திறந்து வச்சிட்டா அப்படியே கஸ்தூரி மனம் ஃபுல்லாக அப்படியே எல்லா இடத்துலையும் பரவும். அதே மாதிரி தான் யார் ஒருவர் திருக்குர்ஆனை கற்று அதை ஓதி அதன் பிரகாரம் நடக்கின்றாரோ அவருக்கு உதாரணம் அந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கஸ்தூரிக்கு சமம். அந்த நறுமணம் எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டே இருக்கும்.
அதே சமயத்தில் யார் ஒருவர் திருக்குரானை கற்றார், ஆனால் அவர் அதை ஓதலை அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு உதாரணம் அந்த கஸ்தூரிக்கு மேலே அந்த ஜாடி தூக்கி போடப்பட்டிருக்கு. கஸ்தூரி இருக்குது, அது அப்படியே கவர்த்தி வைக்கப்பட்டிருக்கு. கவர்த்தி வைக்கப்பட்டு அந்த நறுமணங்கள் வெளியே வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே குர்ஆனை ஓதியவர் என்ன செய்யணும், அதை இரவில் அதை ஓதி தொழுகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணணும். பண்ணிவிட்டு இரவில் நம்ம என்ன செய்யணும், அதை ஓதி கொஞ்சம் தொழுகணும். நஃபிலான வணக்கங்களை நம்ம தொழுகலாம். ஒரு முறை இந்த ஹதீஸ் திருமதி கிரந்தத்தில் சுட்டி காட்டப்படுகின்றது. பெரிதொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகின்றது. அதாவது ஒரு முறை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவங்க பேர் உசைத் பின் ஹுலைல், அந்த சஹாபி பேர். அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒரு இரவில் இந்த அல்-பக்ரா சூராவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வீட்டுக்கு வெளியில் அவங்களுடைய குதிரை, ரொம்ப ஸ்ட்ராங்கான குதிரை, அதை கட்டி போட்டிருக்காங்க. இவங்க அல்-பக்ரா சூராவை ஓதும் பொழுது அந்த குதிரை அப்படியே தடுமாறுது, அப்படியே அங்கு பங்குமாக ஓடுது, சத்தம் போடுது. அல்-பக்ரா சூராவை ஓதுறாங்க, அது சத்தம் போடுது. அல்-பக்ரா சூரா ஓதுற நிப்பாட்டிட்டாங்க, அதுவும் நம்ம பேசாமல் இருக்குது. திரும்ப இவங்க ஓதுறாங்க, திரும்ப சத்தம் போடுது. திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க, திரும்ப ஓதுறாங்க, திரும்ப சத்தம் போடுது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் பார்த்தாங்க, அவங்க பையன், இந்த சஹாபியுடைய பையன் யஹ்யா, அந்த பையன் சின்ன பையன்